எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப பாப்புலரான ஆந்திரா ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது புனுகுலுன்னு சொல்லுவாங்க, அதாவது அரிசி போண்டா. ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் அரிசி போண்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி அப்புறம் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். 250 ml கப்பில் 1 கப் பச்சரிசி அப்புறம் 3/4 கப் உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வைங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் ரெண்டையும் ஒரே அளவாக போட்டு 2 வாட்டி அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரே டைமில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த அரிசி போண்டா பர்ஃபெக்டாக வரும். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் மாவை புளிக்க வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் புளிக்க விடணும். இந்த போல் இப்போ நம்ம அரைச்ச மாவு, இது நம்ம நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த போல் மாவு நான் ஆல்ரெடி புளிக்க வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா புளிச்சு பபிள்ஸ் வந்துடுச்சு. இந்த மாவில் நம்ம இப்போ அரிசி போண்டா பண்ண போகிறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மாவு எவ்வளோ சூப்பராக புளிச்சு கெட்டியாக இருக்குன்னு. உப்பு பார்த்தீங்கன்னா நான் மாவு அரைக்கும் போது சேர்க்கலை, புளிக்க வைக்கும் போது ஆட் பண்ணலை, பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மாவு ரொம்பவே புளிச்சிடும். நெக்ஸ்ட் கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. கொஞ்சமாக மாவு போட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுங்க. மாவு போட்ட உடனே மாவு இந்த மாதிரி மேலே வரணும். அப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மாவை எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையா கடாயில போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல மெயின்டைன் பண்ணுங்க. அப்போதான் மாவு உள்ளேயும் வெந்து கலரும் பர்ஃபெக்டா வரும். மெதுவா அடிக்கடிக்கு திருப்பி விடுங்க. அப்போதான் எல்லா பக்கமும் ஈவனா வெந்து கலரும் பர்ஃபெக்டா வரும். அரிசி போண்டா நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறினதும் எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் போடுங்க. அப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்சார்ப் ஆகிடும். ஸோ நம்மளோட அரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது ஆந்திராவில் புனுகுலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புனுகுலு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் தான் சர்வ் பண்ண போகிறோம். இந்த போண்டாவை பிளேட்டில் ஒரு பக்கமாக வைங்க. நெக்ஸ்ட் இது மேலே கொஞ்சமாக இட்லி பொடி போட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட ஜூஸும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் சட்னி வைங்க. இந்த மாதிரி தான் ரோட் சைடில் ஆந்திராவில் சர்வ் பண்ணுவாங்க. அரிசி போண்டாவை கொஞ்சம் சட்னி அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.